ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா 2024 நீங்கள் ஒரு யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இல்லைனா ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியிருக்க யூடியூப் சேனலை 2024 நம்ம இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த வீடியோவில் யூடியூப் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 5 முக்கியமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்களும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா யூடியூப்பில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் யூடியூபராக உங்களுக்கு வரதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் யூடியூபர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ணுற இந்த வீடியோஸில் நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஆன்லைன் ஏர்னிங்கில் பார்த்தோம் அப்படின்னா யூடியூப் அப்படிங்கிறது இப்போ இலங்கையில் ஒரு முன்னணியான சைட்டாக வந்து இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். யூடியூப் மூலமாக மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் இப்போ இலங்கையில் ரொம்பவுமே காமனான ஒரு விஷயமா மாறிக்கிட்டு இருக்கு. இதனால எல்லாருமே யூடியூப் சேனல் வந்து பண்ணணும், நம்மளும் மணி ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை வந்து இருக்கும். அதுக்காக எக்கச்சக்கமான சேனல்ஸ் பார்த்தோம்னா டெய்லி வந்து உருவாகிட்டு இருக்கும். ஒரு நாளில் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரக்கணக்கில் யூடியூப் சேனல்ஸ் வந்து உருவாகிட்டு இருக்கு. இதில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய சேனல்ஸ் வந்து குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு பிறகு அப்படியே காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இந்த 5 விஷயங்களை பேசும்போது சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ஒரு சேனலை க்ரியேட் பண்ணி அந்த சேனலை ரன் பண்ணணும். அந்த சேனல் தான் நம்மளுக்கு வந்து பிற்காலத்தில் நம்மளுடைய ஏர்னிங்ஸை வந்து பெற்றுத்தரதுக்கான ஒரு முக்கியமான இன்கம் சோர்ஸாக வந்து இருக்கும். ஸோ அதனால நீங்கள் யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4 வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு பிறகு நம்ம விட்டுட்டு போயிடக்கூடாது. நம்ம இந்த யூடியூப் சேனலுக்கு எந்த அளவு தூரம் எஃபெக்டை வந்து கொடுக்குறோமோ அதுதான் நம்மளுக்கு வந்து பிற்காலத்தில் நம்மளுடைய யூடியூப் சேனலை ஒரு பிராண்டாக மாற்றும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால யூடியூப் அப்படிங்கிறது ஜஸ்ட் வந்து நம்ம வீடியோ கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணதுக்கு பிறகு நம்மளுக்கு ஏர்னிங்ஸ் கிடைச்சிடும் அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்குது அப்படின்னா யூடியூப் சேனல் வந்து பண்ணாதீங்க. ஏன்னா அது வந்து யூடியூப் சேனலில் வந்து நம்மளுக்கு ஏர்னிங்ஸ் பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. குயிக்காக வந்து மணி ஏர்ன் பண்ணுறதுக்கான பிளாட்ஃபார்மாக யூடியூப் வந்து இருக்காது. இந்த விஷயத்த சொல்கிறதோடையே யூடியூப்பில் நம்ம முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய 5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நான் ஃபாலோ பண்ண விஷயங்கள் தான். இதன் மூலமாக தான் எனக்கு வந்து படிப்படியாக என்னுடைய யூடியூப் சேனலை இந்த இடத்துக்கு கொண்டு வரதுக்கான சான்ஸ் வந்து கிடைச்சிச்சு. இது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 2024 நம்ம இந்த விஷயத்தை வந்து சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ நீங்களும் இந்த 5 விஷயங்களை வந்து சரியாக கடைபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய யூடியூப் சேனலையும் ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வரதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். ஃபர்ஸ்டாகவே பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் செய்ய போகிற கேட்டகரி என்ன அப்படிங்கிறது நல்ல ஒரு ஐடியா வந்து இருக்கணும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை வந்து சொல்லிக் கொடுக்க போகிறோம் அப்படின்னா அதில் வந்து தொடர்ந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்போது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு என்ன விஷயம் தெரியும், அதில் நம்ம என்னென்ன வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் ஃபஸ்ட்டாக வந்து கண்டுபிடிக்கணும். அதில் நான் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ட்ராவல் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த வீடியோஸ்க்கு அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து டெக் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு பிறகு அன்பாக்சிங் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதில் எனக்கு நிறையவே இன்ட்ரெஸ்ட் வந்து இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் தொடர்ந்து வந்து டெக் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ இதே பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து ஒரு குக்கிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கட்டாயம் அந்த சேனலை வந்து என்னால் ரீச் பண்ணியிருக்க முடியாது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு குக்கிங்கில் பார்த்தோம் அப்படின்னா அந்த அளவு பெரிய இன்ட்ரெஸ்ட் ஒன்றும் இல்லை. அது கூட எனக்கு வந்து அதில் தொடர்ந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கும் அதில் எனக்கு தொடர்ந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்க முடியாது. ஸோ அது எனக்கு தெரியாத விஷயம்னால நான் அதில் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறது வந்து கட்டாயம் குறைஞ்சிருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருந்திருக்கும். ஸோ நான் அதுக்கு பதிலாக என்னுடைய டெக் கேட்டகரியில் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது எனக்கு தொடர்ந்து வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ண கிடைச்சிச்சு. கிட்டத்தட்ட இப்போ 700க்கும் அதிகமான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து எனக்கு இந்த கேட்டகரி ரொம்பவுமே பிடிச்சிருந்தனால அதில் நான் இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருந்தனால தான் எனக்கு வந்து இந்த அளவு தூரம் வீடியோஸ் அப்லோட் பண்ண கிடைச்சிச்சு. அதே மாதிரி உங்களுக்கு என்ன கேட்டகரியில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டாக கண்டுபிடிங்க. இவங்க பண்ணுறாங்க அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் உங்களுடைய கேட்டகரியை வந்து சேஞ்ச் பண்ணாதீங்க. உங்களுக்கான ஒரு கேட்டகரி இருக்குது. இப்போ நீங்கள் வந்து நல்லா குக் பண்ணுவீங்க அப்படின்னா குக்கிங் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு நல்லா தையல் தெரியும் அப்படின்னா அதை கூட ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான கேட்டகரிஸ் வந்து இருக்குது. அந்த கேட்டகரியில் உங்களுக்கு எது ஃபஸ்ட்டாக செட் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் யூடியூப் சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
அப்படி ஸ்டார்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். அது உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயமா கூட மாறுறதுக்கு இந்த யூடியூப் சேனல் வந்து முக்கியமான காரணமாக இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு என்ன விஷயம் பிடிக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு யூடியூப் சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ரெண்டாவதாக பார்த்தோம் அப்படின்னா கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறத நம்ம மெயின்டைன் பண்ணணும். அதுக்கான காரணம் நம்ம தொடர்ந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுடைய சேனல் வந்து ரீச் ஆகும். இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு கேட்டகரியை செலக்ட் பண்ணால் மட்டும்தான் அதை பண்ணலாம். ஏன்னா நீங்கள் பிடிக்காத ஒரு கேட்டகரியை செலக்ட் பண்ணிட்டு நம்ம ஏதோ வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம் அப்படின்னு அப்லோட் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் நம்மளுக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போயிடும். ஆனாலும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான ஒரு கேட்டகரியை வந்து செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அதை தேடி தேடி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கு தொடர்ந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது நிறைய ரீச் பெற்றுக்கொள்ளலாம். இம்ப்ரெஷனை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான சான்ஸும் வந்து இருக்கும். அது கூட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்க்கு வியூஸ் வரல, சப்ஸ்கிரைபர்ஸ் வரல அப்படின்னு இருந்தாலும் உங்களுக்கு வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்கணும். ஏன்னா நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸை ஃபர்ஸ்ட் 2 வீடியோஸ் யார் பார்த்தாலுமே அதுக்கு பிறகு வர வீடியோஸை வந்து பார்க்குறவங்க வந்து ரொம்பவுமே குறைவாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம தொடர்ந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது அந்த வீடியோஸ் வந்து ரீச் ஆகிறதுக்கான சான்ஸ் கிடைக்கும். அதனால நம்ம வந்து தொடர்ந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத தான் கட்டாயம் பண்ணணும். இதுதான் நான் வந்து ரெண்டாவதா சொல்ற முக்கியமான டிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து மூணாவதா நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம் தான். யார் சொல்கிறதையும் காதில் எடுத்துக்கிறாதீங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஒரு யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணி பண்ணும்போது நிறைய பேர் பல விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க. இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இது ஏன் நம்ம பண்ணணும், அதை ஏன் பண்ணுறீங்க அப்படின்னு கேள்விகள் வந்து கேட்பாங்க. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல போகாதீங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த வந்து பண்ணுறீங்க. அதை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பார்க்கலாம், விருப்பம் இல்லாதவங்க பார்க்காமல் கூட இருக்கலாம். ஸோ அதனால யார் சொல்கிறதையும் கேட்டு உங்களுடைய கேட்டகரி சேஞ்ச் பண்ண போகாதீங்க. இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா யாரும் இதை பண்ணாதீங்க, அதை பண்ணாதீங்கன்னு சொன்னாலும் எந்த ஒரு விஷயத்தையும் காதிலேயே வாங்காமல் தொடர்ந்து வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்கள். உங்களுக்கு எது சரி அப்படின்னு படுதோ அதை வந்து வீடியோஸை அப்லோட் பண்ணுங்கள். இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்னு வீடியோஸை வந்து அப்லோட் பண்ணுறதையோ இல்லாட்டி உங்களுடைய கேட்டகரி சேஞ்ச் பண்ணுறதையோ பண்ணாதீங்க. நான் பர்சனலாக பார்த்தோம் அப்படின்னா நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால தான் இந்த மாதிரி யார் சொல்கிறதையும் கேட்காம நம்ம தொடர்ந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணால் அதுக்கான ரீச் ஒரு நாள் கட்டாயம் கிடைக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம வந்து நம்மளுடைய வேலையை வந்து சரியாக பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு யூடியூப்பில் நல்ல ஒரு இடத்தை பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். அடுத்து நம்ம நாலாவதாக பார்க்க போகிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம யூடியூப் சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நிறைய பேருக்கு இருக்க மைண்ட் செட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஒரு கேமரா இருந்தால் தான் வீடியோ செய்யலாம், இல்லைனா ஒரு மைக் இருந்தால் தான் வீடியோ செய்யலாம். இந்த மாதிரி விஷயங்களை வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்போம். நம்மகிட்ட என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கோ அதை வச்சு ஃபஸ்ட்டாக யூடியூப் சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த பொருளை வாங்கினதுக்கு பிறகு தான் நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு எப்பயுமே இருக்காதீங்க. அப்படி இருந்தோம் அப்படின்னா நம்ம கட்டாயம் அந்த சேனலை ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்கா, அந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களால் எந்த அளவு தூரம் ப்ரொஃபஷனலாக வீடியோ எடுக்க முடியுதோ அதை வந்து ட்ரை பண்ணி வீடியோவாக எடுங்க. ஒரு 2 வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் மொக்கையாக இருந்தாலுமே நம்ம அதுக்கு பிறகு எடுக்கிற வீடியோஸில் வந்து அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து வீடியோஸ் வந்து ப்ரொஃபஷனலாக மாற்றுறதுக்கான சான்ஸ் கிடைக்கும். நான் ஸ்டார்டிங்கில் என்னுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தோம் அப்படின்னாலும் இப்போ என்னுடைய 700வது வீடியோ பார்க்கும்போது இந்த அளவு தூரம் டிஃபரெண்ட் இருக்குது அப்படிங்கிறத எனக்கே பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸ்டார்டிங்கில் என்னுடைய மொபைல் ஃபோனில் தான் நான் வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா DSLRல வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ சவுண்ட் ரெக்கார்டரில் தான் என்னுடைய ஆடியோ வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி மைக் வந்து யூஸ் பண்ணோம். இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து அப்கிரேட் பண்ணுறதை நம்மளுடைய சேனல் வளரும் போது அப்கிரேட் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதனால ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட்டாகவே உங்கள்கிட்ட என்ன பொருட்கள் இருக்கோ அந்த பொருட்களை வச்சு நீங்கள் வந்து உங்களுடைய யூடியூப் சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுதான் நம்மளுக்கு வந்து பிற்காலத்தில் நம்மளுடைய சேனலை வந்து ஒரு இடத்துக்கு கொண்டு வரும்போது நம்மளுக்கு தேவையான பொருட்களை வந்து அப்கிரேட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம எல்லா பொருட்களும் இருந்தால் தான் யூடியூப் சேனல் செய்வோம் அப்படின்னு இல்லாமல் உங்கள்கிட்ட இருக்க பொருட்களை யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து யூடியூப் சேனல் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அஞ்சாவதாக நம்ம பார்க்க போகிற இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ரொம்பவுமே முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். அது ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து இந்த யூடியூப் அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இதில் நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்க்கு ஒரு ப்ரொஃபஷனலான வீடியோஸாக மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கட்டாயம் அந்த வீடியோ எடிட்டிங் அப்படிங்கிறது நல்லா இருக்கணும். முடிஞ்ச அளவு உங்களுக்கு வந்து வீடியோ எடிட்டிங் வந்து படித்துக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. யூடியூப்லேயே பார்த்தோம் அப்படின்னா நிறைய சேனல்ஸில் வந்து வீடியோ எடிட்டிங் வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆரம்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா நான் என்னுடைய சேனலை ஸ்டார்ட் பண்ணும்போதும் Adobe Premiereல நான் ஒரு வீடியோ கூட எடிட் பண்ணி இருக்கல. பட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா என்னோட எல்லா வீடியோஸுமே Adobe Premiereல தான் எடிட் பண்ணுறோம். அதுவும் நானும் நிறைய வீடியோஸ் வந்து எடிட் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே எப்படி படித்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா
யூடியூப்ல இருக்க ஒவ்வொரு வீடியோஸா பார்த்து தான் நான் வந்து அடோபி பிரீமியரை வந்து படிச்சேன் அப்படின்னு சொல்லலாம். அதனால நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ எடிட்டிங், போட்டோஷாப் இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டா இன்னுமே உங்களுடைய சேனல்ல இருக்க வீடியோஸை வந்து நல்ல குவாலிட்டி கண்டென்ட்டா வெளியே கொண்டு போறதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். இதை நீங்க ஏன் தெரிஞ்சு வச்சுக்கிறணும் அப்படின்னு சொல்றேன்னா, இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த விஷயங்கள் தெரிந்ததன் மூலமாக எந்த ஒரு நஷ்டமும் இருக்காது. இது எக்ஸ்ட்ரா ஒரு குவாலிஃபிகேஷனாக கூட உங்களுக்கு மாறுறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ அதனால நீங்கள் யூடியூப்லேயே பார்த்து உங்களுக்கு வந்து வீடியோ எடிட்டிங் இல்லைனா ஃபோட்டோஷாப்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை வந்து படிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ உங்களுடைய கண்டென்ட்டுக்கு ரிலேட்டடான விஷயங்களை வந்து யூடியூப்லேயே தேடி படிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய சேனலில் வந்து க்ரோத் வந்து நல்லாவே இருக்கும். அது வந்து உங்களுக்கே பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் இது ஒரு நல்ல டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா 5 விஷயங்கள் தான் நான் என்னுடைய யூடியூப் சேனலை இந்த இடத்துக்கு கொண்டு வரும்போது எனக்கு ரொம்பவுமே உதவியாக இருந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். இதை நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து வீடியோவாக மேக் பண்ணோம். யூடியூப் அப்படிங்கிறது நம்ம ஒரு ப்ரொஃபஷனலாக பண்ணணும், உங்களுடைய தொழிலாக யூடியூப்பை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதுக்காக நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். எந்த ஒரு விஷயமே நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்காது. அப்படி ஃப்ரீயாக கிடைச்சா அதில் ஒரு மதிப்பு இருக்காது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி தான் யூடியூப்ல ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது ஒரே நாளில் வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம அதை வந்து நம்ம பெருசாக நினைக்க போகிறது இல்லை. ஸோ ஜஸ்ட் வந்து வீடியோ போட்டோம்னா நம்மளுக்கு ஏர்னிங்ஸ் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லுவோம். பட் இருந்தாலும் யூடியூப்ல ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது அந்த அளவு குயிக்காக கிடைக்காது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்து கிடைக்கும். இந்த ஏர்னிங்ஸை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு நாட்கள் வந்து யூடியூப்ல வந்து நீங்கள் இருக்கணும். இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த ஏர்னிங்ஸை வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா யூடியூப் அப்படிங்கிறது ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்மா அப்படின்னு கேட்டோம்னா கட்டாயம் ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். ஜீரோவில் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நாள் திரும்பி பார்க்கும்போது இந்த யூடியூப் உங்களுக்கு பல விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கும். என்னுடைய பர்சனல் லைஃப்பில் நான் யூடியூப்பை ஸ்டார்ட் பண்ணதுக்கு பிறகு நிறைய விஷயம் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த அளவு தூரம் வரும் அப்படின்னு நான் யோசிச்சு பார்க்கல. பட் இப்போ பார்க்கும்போது உண்மைக்குமே நம்ம இந்த யூடியூப் மூலமாக நிறைய விஷயம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத என்னால் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால நீங்களும் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா மோட்டிவேஷனாக தொடர்ந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுங்கள். இந்த நான் சொன்ன 5 விஷயங்களை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து உங்களுடைய சேனலை ஒரு இடத்துக்கு கொண்டு வரும்போது கட்டாயம் உங்களுக்கு இந்த 5 விஷயங்களும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய நண்பர்களும் யாராச்சும் யூடியூப் சேனல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா கட்டாயம் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி. We'll be right back.